ஆனா இன்னைக்கு தான் ஆனா இன்னைக்கு தானே நான் ஜாயின் பண்ணேன். ஹலோ. ஓகே ஓகே ப்ரோ. உங்களுக்கு தேவேந்திரன் ப்ரோ தானே? ஆமாங்க ப்ரோ சார், தேவேந்திரன் ஆமாங்கண்ணே. ப்ரோ, உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து அது ஐ மீன் நெக்ஸ்ட் வே வந்து ஸ்டார்ட் ஆகும். நீங்க அது சொல்லுங்கண்ணே. பாத்துக்கலாம் ஓகேங்களா. இது சும்மா ஜென்ரலா இது நடத்தின வரைக்கும் ஓகேங்களா. நெக்ஸ்ட் வே போயிட்டு இருக்கோம். நெக்ஸ்ட் வேல நீங்க சரிங்கண்ணே. அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம். ப்ரோ. சரிங்கண்ணே. ப்ரோ. ப்ரோ, சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேத்து அந்த சார்ட் லிக்விடி போஸ்ட் ஸ்வீப் பண்ணிருந்தேன். எடுத்தீங்கல்ல கிளாஸ், ம் அதுல இன்வெஸ்ட்மெண்ட் அந்த ஸ்வீப் தான் ஆர்டர் பிளாக் எடுக்கணுமா, இல்லாட்டி இன்வெஸ்ட்மெண்ட் ஆகி மேல வியூவர்ஸ் வைக்கும் போது அதுல ஒரு ஃபுல் பேக் எடுக்கணுமா ஆர்டர் பிளாக்? அதுல இருக்கிற ஆர்டர் பிளாக் நீங்க எடுத்துக்கலாம். ரெண்டுமே வேலிட் தான் ஓகேங்களா. ஓகே, ஃபுல் பேக் எடுக்க அந்த போயிட்டு பிரேக் பண்ற ஆர்டர் பிளாக் எடுக்கல. ம் அது பிரேக் பண்ணிட்ட ஆ பிறகு அதுல இருக்கிற ஆர்டர் பிளாக் நீங்க எடுத்துக்கலாம். ஆ ஓகே. ம் ப்ரோ. சொல்லுங்க ப்ரோ. ப்ரோ நேத்து மதியம் ஒரு சார்ட் அனுப்புங்க ப்ரோ. ரெண்டு சார்ட் ஆர்டர் எடுத்த மாதிரி. அந்த சார்ட் எதில் போஸ்ட் பண்ணீங்க? டிஸ்கார்ட்லயா? டெலிகிராம்ல சார்ட்டிங்ல போடுங்க. டெலிகிராம்லயா? ம். நேத்து மதியம் 1:45. அதான் அந்த பிளாக் சார்ட் அது. அல்ல ரெண்டு சார்ட். ப்ரோ இன்னைக்கு செகண்ட் பேட்ச்க்கு கிளாஸா அது ப்ரோ? இல்லைங்க. அது இல்லைங்க ப்ரோ. அது இல்லைங்க ப்ரோ. இன்னைக்கு ஜெனரல் வெபினார் ப்ரோ இன்னைக்கு. ஓகே ஓகே. அது இல்லைங்க ப்ரோ. பிளாக் கலர் சார்ட் இருக்கும். செகண்ட் பேட்ச்க்கு எப்போ ப்ரோ கிளாஸ் ஸ்டார்ட் ஆகும்? நான் சொல்றேன் ப்ரோ, ஆல்ரெடி ஸ்டார்ட் ஆயிடுச்சு ஓகேங்களா. ஃபுல் பேக் கிளாஸ் நான் முடிச்சிட்டேன் அவங்களுக்கு. சரி அதான் ப்ரோ. ப்ரோ. ப்ரோ ரெண்டு சார்ட்டுமே போட்டுக்கிறேங்க ப்ரோ. செகண்ட் பேஜ் தான் ப்ரோ. நான் யூடியூப்ல பார்த்து ஓரளவுக்கு அனலைஸ் பார்த்து இதை நான் மார்க் பண்ணியிருக்கேன் ப்ரோ. ஓகே ஓகே ப்ரோ, சூப்பர் சூப்பர். இதுக்கு அடுத்தது ஆர்டர் க்ளோஸ் ஆனது அடுத்த சார்ட் போட்டுருங்க ப்ரோ. கரெக்டா கொஞ்சம் இங்க என்ன பண்ணிருக்கு? இன்டியூஸ்மெண்ட் எடுத்திருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. இது என்ன ஸ்ட்ரக்சர் இது? ஸோ இது நல்ல மியூட்ல ப்ரோ, மியூட்ல போட்டுக்கோங்க. ஃபுல் பேக் டவுட் மட்டும் தான். இருக்கவங்க மட்டும் கேளுங்க. ஃபுல் பேக் பார்த்துருக்கேங்க ப்ரோ. நான் ஸ்ட்ரக்சர் கிளாஸ் எல்லாம் வரலைங்க. யூடியூப்ல ஓகே பார்த்து ஓகே. புரிஞ்சுக்கிட்டதை வச்சு நான் எடுத்திருக்கேங்க. அது ஒரு ஃபுல் பேக்கா எடுத்துட்டு கீழே இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்திருக்கு. கரெக்ட் தான் ப்ரோ ஓகேங்களா. இது ஒரு ஸ்ட்ரக்சர் தான். இப்போ என்ன பண்ணிட்டான் மார்க்கெட் மேல போய் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டானா? எஸ் ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்த பிறகு ஒரு இன்டியூஸ்மெண்ட் வேணும். இதுல இன்டியூஸ்மெண்ட் இதுல எங்கேயுமே இல்லைங்க, இல்ல. கீழே ஸ்வீப் ஆயிருக்கறனால அது ஒரு இங்க ஸ்வீப் பிளானிங்கா. பண்ணலையே, க்ளோஸ் வச்சிட்டானுங்க இன்டியூஸ்மெண்ட்டை. இன்வெஸ்ட்மெண்ட் க்ளோஸ் இல்ல, கீழேங்க ப்ரோ. அந்த இம்பேலன்ஸை கவர் பண்ண மாதிரி ஸ்வீப் எடுத்துருக்கீங்க. ஜோன். இம்பேலன்ஸா? இதுவா? அதை நான் ஸ்வீப்பா எடுத்துட்டு இங்கேயும் வந்து இல்ல இல்ல, இதெல்லாம் ஸ்வீப் கிடையாது ஓகேங்களா. ஸ்வீப்னா நமக்கு என்ன இருக்கணும்? வெறும் அந்த கேண்டில் கீழே ஸ்டாப் பிரைஸ் மட்டும் வந்திருக்கணும். விக்கு மட்டும் தான் ஃபாலோவா ஆயிருக்கணும் ஓகேங்களா. இந்த மாதிரி க்ளோஸ் வச்சிருக்க கூடாது மார்க்கெட். அது ஜோன். அந்த இடத்துல பையர் கண்ட்ரோல் இருக்கிற ஒரு கான்பிடன்ஸா வச்சு அதனால மார்க் பண்ணிருந்தாங்க ப்ரோ. அடுத்த சார்ட் பாருங்க ப்ரோ. அடுத்த நெக்ஸ்ட் அதுலயே அது ம் ஆர்டர் கம்ப்ளீட் ஆனது. ஆர்டர் கம்ப்ளீட் ஆனது ப்ரோ. ஆர்டர் கம்ப்ளீட் ஆனது ஓகே ப்ரோ. பட் நம்மளுடைய ரூல் படி இங்க வரல. ஒருவேளை இங்கே இன்டியூஸ்மெண்ட் ஒருவேளை இங்கே எடுத்திருக்க மாதிரி இருக்கு ஓகேங்களா. இன்டியூஸ்மெண்ட் இங்கே இருக்கு. ஸோ இதுல ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா இங்க வந்து இது புல் பேக்கா இருந்துச்சு அப்படின்னா இங்கே இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கும். கீழே இருக்கிற ஓபி இந்த ஓபி ஓகேங்களா. இது வேலிடு. அது ஸோ அந்த அவ்வளவு ஓபி பெருசு. தான் ரியாக்ட் பண்ணியிருக்கான். அது கேண்டில் கண்டிப்பா. பெருசுனால பிளாக்கா எடுக்க முடியலைங்க. இல்ல இல்ல, நம்ம கேண்டில் வந்து முக்கியம் இல்ல. நமக்கு நம்ம ரூல் படி வந்திருக்கானான்றதை மட்டும் மெயினா பாத்துக்கோங்க. அது கேண்டில் எவ்வளவு பெருசா இருந்தாலும் நாம வந்து டைரக்டா என்ட்ரி போட போறது இல்ல. இப்போ நீங்க இங்க ஆமா. போட்டிருக்கீங்க இல்லையா, இந்த மாதிரி நம்ம போட போறது இல்ல. நாம வந்து லோவர் டைம் ஃப்ரேம் என்ன பண்ண போறோம்? கண்ட்ரோல்ல செக் பண்ணிட்டு ரிஸ்க் வந்து மினிமைஸ் பண்ண போறோம். பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆக போறோம். நான் அந்த அளவுக்கு நான் கிளாஸ் வரல. நான் புரிஞ்சுக்கலைங்க ப்ரோ. ஒரே கிளாஸ் தான். நான் யூடியூப்ல நீங்க நடத்தின கிளாஸை வச்சு புரிஞ்சுக்கிட்டதை வச்சு மார்க் பண்ணிருக்கேன். ஓகே ஓகே ப்ரோ. ஓ, எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் தான் ஓகேங்களா. நீங்க இந்த அளவுக்கே அடுத்த நான் இது அந்த போட்டிருக்கிறது கிராப் பெட்டர் தான். பக்கத்துல கிராப்பும் போட்டிருக்கிறேன் பாருங்க ப்ரோ. அந்த எந்த மாதிரி இதுல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்த மாதிரி காட்டுது பாருங்க bro. இதுவா? இந்த கிராப். இந்த இந்த சார்ட்டுக்கு அதே சேம் அந்த கேண்டிலுக்கு சேமா வந்து இந்த கிராப் வரைஞ்சிருக்கிறேங்க அதுலயே. ஓகே ஓகே ப்ரோ. கரெக்ட் தான். பட் இருந்தாலும் இது வந்து ஒரு அக்ரெசிவ் என்ட்ரி. ஒரு வேலைங்க இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட்டு இந்த ஆர்டர் பிளாக்ல இருந்து ரியாக்ட் பண்றான் அப்படின்னா இது கொஞ்சம் அக்ரெசிவா இருக்கும். அவ்வளவுதான் ஓகேங்களா. ஓகே ப்ரோ. அதுதான் மெயினான விஷயம். நமக்கு வேண்டியது ரிஸ்க் கம்மியாகணும். ரிஸ்க் கம்மி பண்ணா மட்டும்தான் நம்மளால அங்க சஸ்டைன் பண்ண முடியும். ஓகே ப்ரோ. இது ஓகே தான் ப்ரோ ஓரளவுக்கு. ஓகே தான் ப்ரோ. நீங்க யூடியூப்ல பார்த்தே இந்த அளவுக்கு வந்திருக்கிறப்போ ஓகே தான் ஓகேங்களா. ஓகே ஓகே. தேங்க்யூ. கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வந்துடும்.
ப்ராப்பரா. இது ஒரு ஃபீட்பேக்ல தானே சரி. ம் என்னது? ப்ரோ செகண்ட் ஏய் செகண்ட் பேட்ச் செகண்ட் பேட்சுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ் ஏதாவது வாய்ப்பு இருக்காங்க நான் ப்ரோ? சொல்றேன் ப்ரோ. நான் ஷெட்யூல் இருக்கு. ஷெட்யூல் நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஷெட்யூல் அனுப்பிட்டீங்க ப்ரோ. ஆனா கிளாஸ் அந்த ஃபுல் பேக் மட்டும்தான் பண்ணி. இல்ல இல்ல, அது வந்து டாபிக்கான ஷெட்யூல். ஓகேங்களா? பட் ஓகே இன்னும் ஓகே கிளாஸ் டைமிங் அந்த டேட்டுக்கான ஷெட்யூல் நான் இன்னும் போஸ்ட் பண்ணல. ஓகே ஓகேங்களா? ஓகே நான் ரெடி பண்ணிட்டு நான் ஷேர் பண்றேன். ஓகே. கோல்டு சிஹெச் பண்ணிட்டு மார்க்கெட்டு மேல போயிட்டு இருக்கான். இங்கே ஒரு புல் பேக் நடந்து போச்சு. இதெல்லாம் ரீசன்ட் புல் பேக். இதான் இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். ஆர்டர் பிளாக்னு பார்த்தோம்னா கீழே தான் இருக்கிறான் இல்லையா? இங்க இருக்கு. ஸோ பார்க்கலாம். ஓகேங்களா? மோஸ்டா அந்த இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே மேலே போறதுக்கான சான்சஸ் இருக்கு. இல்லை அப்படின்னா கீழே வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஓகேவா? போடுங்க 1 ஹவர் இன்டியூஸ்மெண்ட் ஆகி சிஹெச் ஆகி ம் அதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ் பிரச்சனை சார். இது இன்டியூஸ் இல்ல பண்றாது. இல்ல அதுக்கு முன்னாடி சிஹெச் பிரேக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துருக்காரு. இன்டியூஸ்மெண்ட் இதை உடைச்சோம் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் இல்லையா? கேரக்டர் அதுக்கு இப்ப என்ன முன்னாடி பண்ணிருக்காங்க அதுக்கு முன்னாடி? இல்ல அது புல் பேக்கா பாருங்க ப்ரோ. இது 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 ஒரே புல் பேக் ப்ரோ. இது ஒரே புல் பேக். ஆமா, இது ஒரே புல் பேக். இது ஒரு ஒரு அந்த டவுட் இருக்கு. இங்க ஒரு இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. ஒரு ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் பண்ணிருக்கான். இதை ஒரு வேளை உடைச்சு மேல க்ளோஸ் வச்சான் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சிஹெச்எஸ் வச்சு ஒரு இன்டியூஸ்மெண்ட் பார்த்துட்டு இங்க என்ன பண்ணிருக்கான் அப்போ? இன்னும் லிக்விட் ஸ்வீப் தான் பண்ணிடுறாங்க. இன்னும் க்ளோஸ் லிக்விட் ஸ்வீப் தான். அப்போ இது என்ன ஸ்வீப்? இது என்ன லிக்விட்? இது இப்போ ரைட்டா இன்ஜினியர் இருக்கியா எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி. ஓகேங்களா? எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி கால் பண்ணிருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? 1 ஹவர்ல பண்ணோம் அப்படின்னா செல் ட்ரை பண்ணலாம் இங்க இருந்து. ப்ரோ இந்த நிப்டி பேங்க் நிப்டி மண்டே வியூ பார்த்துச்சோம். நிஃப்டியா? ஆமா ப்ரோ. நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன டைம் ஃப்ரேம் ப்ரோ? 15 மினிட்டா? 1 ஹவர். 1 ஹவர்ல என்ன பண்ணிட்டு இருக்கு? ஸோ ஃபுல்லா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிட்டு வந்துட்டு இருந்தான். இங்க ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் இல்லையா? ஆமா, இன்டியூஸ்மெண்ட் கீழே ஒரு ஒரு பிரேக் பிரேக் ஆஃப் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்ட்ரக்சர். பண்ணிருக்கேன். ஸோ அப்போ அடுத்து இன்டியூஸ்மெண்ட் வரணும். இதுல எது இன்டியூஸ்மெண்ட்? இதானே? அதான் புல் பேக். ஆமா. ஸோ இன்டியூஸ்மெண்ட் எடுக்கணும். அதுக்கு மேல இருக்கிற ஆர்டர் பிளாக் இந்த ஆர்டர் பிளாக். ஓகே. இன்டியூஸ்மெண்ட் எடுத்தோம் அப்படின்னா ட்ரை பண்ணலாம்.
இன்கேஸ் கீழே வந்தேன்னா கீழே வந்தோம்னா ப்ரீவியஸ் இதுலயும் ஆர்டர் பிளாக் ஸ்வீப் இன்டியூஸ்மெண்ட் நடந்திருக்கு. இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்கேயும் பேங்க் நிஃப்டி கீழே தான் வந்துட்டு இருக்கான். டவுன் ட்ரெண்ட் தான். ஓகேவா? மேல ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு கீழே லோ பிரேக்அப் கன்ஃபார்ம் ஸ்ட்ரக்சர் ஆயிருக்கு. வைக்கல இன்னும். இன்னும் வைக்கல. ஓகேவா? ம். இதான் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஸோ நிஃப்டி என்ன பண்ணிட்டு இருக்குன்னு சொன்னீங்க அப்படின்னா, ஒருவேளை கீழே போய் இன்னொரு புல் பேக் கொடுத்தாலும் இன்டியூஸ்மெண்ட் மாறப்போகுது. ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். சேஞ்ச் பண்ணிட்டு போகணும். இப்போதைக்கு இன்டியூஸ்மெண்ட் இதான். எஸ். ப்ரோ ஹீரோ யூஎஸ்டி பாருங்களேன், 4 ஹவர்ஸ்ல இப்ப அவன் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் தானே எடுத்துட்டு இருக்கான். இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் எடுத்தாலே மார்க்கெட் கீழே இறங்குன்றதுக்கான கன்ஃபர்மேஷன் அது இதுல எடுக்கலாமா? 4 ஹவரா? ம் 4 ஹவர் இன்டியூஸ்மெண்ட் இங்க இருக்கு. எடுத்துட்டான். இப்ப திருப்பி மேல போய் எடுத்துட்டு இருக்கான். ஒரு லோ கன்ஃபார்ம் பண்ணோம். ஸோ இதெல்லாம் இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டே நம்ம செல் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி அதுதான் ஆர்டர் பிளாக் கேக்குறேன். எல்லாத்தையும் மார்க் பண்ணிப்போம் இல்லையா? இதுல எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக் இது. இதுவே எக்ஸ்ட்ரீம் ஆர்டர் பிளாக். இன்ஜினியர் லிக்விடிட்டி இதான். ஆமா, இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்துட்டு இது இருக்கானா? மேலேயும் ஒரு இதெல்லாம் புல் பேக் இருக்கு ப்ரோ. அது சின்ன புல் பேக் ஒண்ணு, அதுக்கு மேலேயே ஒண்ணு இருக்கு. புல் பேக்கா? ஆமா, இந்த இடத்துல அந்த அதுக்கு அடுத்தது ஒரு சின்ன குட்டியா போட்டிருக்காங்கல்ல, அதுலயே ஒரு புல் பேக் இருக்கு. இதுவா? ஆ கீழே எடுத்திருக்க மாதிரி இருக்கேன். எனக்கு தெரிஞ்சு மேல எடுத்துட்டு தான் கீழே எடுத்துருக்கான்னு நினைக்கிறேன் ப்ரோ. இது லோவர் டைம் ஃப்ரேம் போய் பாருங்க எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரி ஓகே. ஸோ இன்ஜினியர் லிக்விடிட்டி எடுத்திருக்கு. இங்க இருந்து கூட நம்ம செல் பண்ணலாம். ஓகேவா? ஆர்டர் பிளாக் நமக்கு அவசியமே ஓகே. இல்லை. ஸோ நெக்ஸ்ட் என்ட்ரி டைப் 2ல நீங்க நான் போஸ்ட் பண்றேன் டிஸ்கார்ட்ல. ஓகேங்களா? நீங்க அதில் பாருங்க. ஓகே. என்ட்ரி டைப் 2 அதுக்கப்புறம் 4 வரைக்கும் போஸ்ட் பண்றேன். நீங்க அதில் பாருங்க. சரி இல்லை ப்ரோ. அப்படின்னா கிளாஸஸ்லாம் நம்ம போறப்ப பார்ப்போம். நெக்ஸ்ட் அதான் பார்ப்பீங்க. ஓகே ஓகே. அது கொஞ்சம் அக்ரெசிவாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும். ஓகேங்களா? ஸ்வீப் ஓகே ஓகே ப்ரோ. பண்றப்போ அது யூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராபிலிட்டி வந்து அதிகமா இருக்கும். வேற கிளியர் ப்ரோ அலரும். இப்போ நிஃப்டி 50ல ப்ரோ இப்போ நிஃப்டி ம் 50ல ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் மார்க் பண்ணீங்களா? அது இன்னொரு வாட்டி கொஞ்சம் காட்டுங்க. ப்ரோ இப்போ அது ரீசன்ட் பக்கத்துல புல் பேக் ப்ரோ. பிஓஎஸ் அதான் பிஓஎஸ்க்கு மேல இருக்கே, அதுவே ஒரு சிங்கிள் லெக் புல் பேக்கா வராதா? இதுவா? ஆ இது பிஎஸ்க்கு மேல கரெக்டா ஒரு பிளாக் கலர் கேண்டில் இருக்கா, அது மேல போயிட்டு இப்படி கீழே வருது. அது வராதான்னு கேட்குறேன். இல்லை அது மைனர். இல்ல மைனர்னு இல்ல. ஃபர்ஸ்ட் மைனர் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும்? ஒரு இடத்துல இருந்து இப்போ இங்க இருந்து நீங்க லோ ஹை எடுக்கிறீங்கன்னு வச்சுப்போம். ஒருவேளை இங்க செல் போட்டிருந்தானா பிரைஸ் எப்படி மேல போயிருக்கும்? அப்ப என்ன தெரியுது? இங்க இன்னும் பிரைஸ் அவன் செல் பண்ணலன்னு தெரியுது இல்லையா? ஆ அப்போ அவன் எக்ஸாக்டா எங்க செல் பண்ணிருக்கான்? அங்க இருந்தா செல் பண்ணிருக்கான். அப்போ மேல இங்க இருந்து. இருந்தா நம்ம மைனர் ஸ்ட்ரக்சரே பார்ப்போம். அப்ப இங்க இருந்தா அப்படியே புல் பேக் ரீட் பண்ணிட்டே வாங்க. இதான் ரீசன் புல் ஓகே பேக். ஓகே. ஓகே. அப்போ இங்க கீழே வந்து அது கிடையாது. இங்க இல்ல, இதுவா? பிஎஸ் மேல இருக்கு அந்த கேண்டில். பிஎஸ் மேல மேல இருக்குல்ல அந்த கேண்டில் மார்க் பண்ணிருக்கீங்க பாருங்க. பிஎஸ் லெட்டர்ல இருக்குல்ல அதுக்கு மேல. அது கேப் டவுன் அதான் ப்ரோ. ஆயிருக்காங்க. இதுவா? இல்ல
இல்ல ப்ரோ, இந்த சென்டர்ல இப்படி வாங்க. ம் பிஎஸ்ன்னு ஒரு லெட்டர்ஸ் இருக்குல்ல நீங்க மார்க் பண்ண இடத்துல, அதுக்கு ஆமா மேல ப்ரோ, இருக்குல்ல, அது என்ன? ஆ, இதானே கேக்குறீங்க? அதான். ஸ்டார்டிங் என்ன பண்ணிருக்கான், அங்க இருந்து மார்க்கெட்டு இறங்கி கீழே வந்திருக்கான், அகைன் இங்க இருந்து மேல போயிட்டான் இல்லையா? அப்போ ஆமா. அவன் அங்க இருந்து செல் போடலன்றது நமக்கு தெரியுது. அவன் எக்ஸாக்டா செல் போட்ட இடம் இங்க இருந்து, அப்ப இங்க இருந்தா நம்ம புல் பேக் ரீட் பண்ண போறோம். ஓகே. அது இங்க ரியாக்ட் பண்ண காரணம் 50 மீட்டர்ல ஓபி ஒன்று இருக்கும். கரெக்டா பாத்தீங்கன்னா இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு இந்த ஓபில இருந்து மேல ஏத்தணும். அதுக்கு காரணமான டிமாண்ட் கரெக்டா ஷார்ப்பா ஏத்திக்கிறான் பாருங்க. ஓகே இன்டியூஸ்மெண்ட்லாம் ப்ரோ, கம்ப்ளீட் இப்போ பண்ணிட்டு இங்க வரணும். இன்டியூஸ்மெண்ட் எடுத்து இப்போ இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டு மேல போயிட்டு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணணும் ப்ரோ. அதுக்கு ம் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்றதுக்கு முன்னாடி ஒரு ஓபி இல்ல டிஷனல் ஓபி அதை டச் பண்ணிட்டு போவோம் அந்த மாதிரி சொன்னீங்கல்ல. ம் இப்போ ஓபியை உடைச்சிட்டு கீழே வந்துருச்சு ப்ரோ. ஆனா டிஷனல் அந்த இன்ஜினியரிங் லிக்விடிட்டியை டச் பண்ணல, அதுக்கு நடுவுலயே ம் திரும்புது. அது என்ன பண்றது அது? அதுக்கு ஒரு லிக்விடிட்டி இருக்கு ப்ரோ, அதையும் நீங்க பாப்பீங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ நம்மளுடைய மெயின் பிளேஸ்னா இந்த இடம். ஒரு 10 ட்ரேட்ல ஒரு 6 ட்ரேடு 5 ட்ரேடு வந்து இந்த இடங்கள்ல இருந்து போகும் மேக்ஸிமம். ஓகேங்களா? அதிகபட்சம் ஒரு 6ல இருந்து 7 ட்ரேடு. மீதி இருக்கிற ஒரு 3 ட்ரேட்ல ஒரு 2 ட்ரேடு வந்து இன்னொரு ரூல் இருக்கு. ஓகேங்களா? அது ஒரு லிக்விடிட்டியா பார்ப்போம் நம்ம. அந்த லிக்விடிட்டி வந்து நீங்க வரக்கூடிய கிளாஸஸ்ல பார்ப்பீங்க. அதையும் ஓகே ப்ரோ. கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்க அதுக்கப்புறம் அங்க இருந்து பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஓகே ப்ரோ. ப்ரோ, பேங்க் நிஃப்டி 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல அன்னைக்கு லிக்விடிட்டி சொல்லி பாச்சுல, அந்த இன்டியூஸ்மெண்ட் பேங்க் நிஃப்டி ம் 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம்ல ஒரு ம் இன்டியூஸ்மெண்ட் கொடுத்தது இல்ல, வேலைக்காக மணிக்கு தேர்ஸ்டே ஒரு பிரேக் ஆஃப் இன்டியூஸ்மெண்ட். ஸ்ட்ரக்சர், ஆகி ஒரு இன்டியூஸ்மெண்ட் ம் இன்டியூஸ்மெண்ட் லிக்விடிட்டி போகுது. இன்டியூஸ்மெண்ட் அப்புறம் அதான் ப்ரோ, இங்க என்ன பண்ணிருக்கான், க்ளோஸ் ப்ரோ பண்ணிருக்கான்ல இங்க ஃபர்ஸ்ட். அங்க இல்ல, அங்க இல்ல bro. அங்க இல்ல. வேற எங்க ஆ கேக்குறீங்க? அதுதான் அதுதான் bro. கரெக்ட். ம் ஓகே ஓகே. ஓகே ப்ரோ. இப்போ ட்ரெண்ட் என்ன ட்ரெண்ட்ல இருக்கிறான் 50 மினிட்ல? பை ட்ரெண்ட்ல ரவுண்டட்ல ரவுண்டட் ப்ரோல பை ட்ரெண்ட் தானே ப்ரோ? 50 மினிட்ல பாக்குறப்போ நமக்கு இங்க க்ளோஸ் வச்சிருக்கான். ஸோ 1 ஹவர்ல ஒன்ஸ் நம்ம போய் செக் பண்ணிப்போம். இங்க ஸ்வீப் நடந்திருக்கு, அதுக்கான ரியாக்ஷன் தான் 50 மினிட்ல ஃபுல்லா இதுல கொடுத்துட்டு இருக்கான். ஓகேங்களா? இதுதான் நான் அன்னைக்கு மல்டி டைம் ஃப்ரேம்ல சொல்லி கொடுத்தேன் பார்ட் 1ல. ஓகேங்களா? பட் இது வந்து நான் சொல்லியிருக்கேன் அந்த கிளாஸ் இதுலயே சொன்னேன், எந்த ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமையும் அவன் மார்க்கெட்டை ரெஸ்பெக்ட் பண்ண மாட்டான். சப்போஸ் இங்க இருக்கிற ஒரு இன்டியூஸ்மெண்ட் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து கூட மேலே ஏற்றிடுவான். இப்போ இது ஒரு ஹையர் லோ தானே, இதை ஸ்வீப் பண்ணிட்டு கூட இங்க இருந்து மேலே ஏற்றுவான். ஓகேவா? ப்ராபபிலிட்டி தான், நம்ம எந்த டைம் ஃப்ரேம் யூஸ் பண்றோமோ அதுக்கேற்ற ப்ராபபிலிட்டி அவன் எங்க எப்படி கொடுக்குறான், நாம எப்படி என்ட்ரி எடுக்கலாம், அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எப்படி யூஸ் பண்ண போறோம், அது மட்டும்தான். டிஃப்ரெண்டா கொடுத்துக்கிட்டே இருப்பான். 50 மினிட்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், 1 ஹவர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும், 4 ஹவர்ல ஒரு ஸ்ட்ரக்சர் இருக்கும். டெய்லி இந்த மாதிரி நம்ம மாத்திட்டே இருக்கக்கூடாது. ப்ரோ யூஎஸ்டி ஜேபி சார். ப்ரோ இது வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கிறது வரைக்கும் நம்ம இன்னும் இது டவுன் ட்ரெண்ட்ல வரலன்னு சொல்லலாம் இல்ல ப்ரோ? ப்ரோ நம்ம 50 மினிட்ல பாக்குறப்போ இவங்க சிஹெச் நடத்தி விட்டு மேல வந்து சிஹெச் நடந்து போச்சு. ஓகேங்களா? க்ளோஸ் பண்ணிட்டான். இதுல இன்டியூஸ்மெண்ட் இதான். இன்டியூஸ்மெண்ட் நடந்துட்டு இதுல இருக்கிற ஆர்டர் பிளாக் அப்படின்னு பாக்குறோம். ஆர்டர் பிளாக் ஆர்டர் ஃப்ளோ இதுல எங்க இருக்குது, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் இருந்தானா ஒஸ்டானா அதையும். ஸோ நெக்ஸ்ட் ப்ராபபிலிட்டியா இந்த ஒன்னு இதை உடச்சி க்ளோஸ் வைக்கணும், இல்லை அப்படின்னா என்ன பண்ணணும், இதை ஸ்வீப் பண்ணிட்டு மேலே ஏற்றும். ஸ்வீப் பண்ணிட்டு ப்ராபபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா இது மட்டும்தான். ஸோ நம்ம இதெல்லாம் பேஸ் பண்ணி கவுண்டர் ட்ரெண்ட்லாம் ட்ரை பண்ணுவோம். ஓகேங்களா? நமக்கான ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொடுக்குறோனோ அதுக்கேற்ற மாதிரி யூஸ் பண்ணிட்டே இருக்க போறோம். ப்ரோ யூஎஸ்டி ஜேபி ப்ரோ. யூஎஸ்டி ஜேபிஒய் ம் ப்ரோ. ஒரு 4 ஹவர்ஸ் சப்ளை இப்போ பிரேக் பண்ண முடியாம கீழே உடைச்சிருக்காங்க ப்ரோ. சோர்ச் மாறிடுச்சுங்களா? 4 ஹவரோடைய சப்ளைவா? சப்ளைவே பிரேக் பண்ண முடியாம இப்ப கீழே வந்துருச்சுங்க ப்ரோ. இன்டியூஸ்மெண்ட்
இன்டியூஸ்மெண்ட்டுக்கு அப்புறம் இங்க ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டிருக்கு. இது ப்ரோ என்ன ப்ரோ லிக்விடிட்டி இது ப்ரோ? 4 இது ஹவர் ப்ரோ 15 மினிட்ல தான் அனலைஸ் எடுக்கிறேன் ப்ரோ. 4 ஹவரோட சப்ளைல இருந்து இப்ப கீழே வந்திருக்காங்க ப்ரோ. ம் ம் ம். இங்க என்ன பண்ணிருக்கு 4 ஹவர்லயே? 4 ஹவர்ல டிசிஷனல் ஓபியை பிரேக் பண்ணியிருக்கிறான். இது என்னது இது? இது ஆர்டர் பிளாக் இது இன்டர்னல் என்னது இது? இது ஒரு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர். அப்போ இது என்ன லோ இது? இது என்ன லோ ஹையர் இது? லோ, மேஜர் ஹையர் லோ. லோ. மைனர் ஹையர் லோ. ஓகேவா? மைனர் இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ என்னவா எடுப்பீங்க? இதை உடச்சு க்ளோஸ் வச்சா சிஹெச்ஓ எடுப்பீங்களா? அப்போ இது என்ன இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான் கரண்டா? ஸ்வீப் பண்றான் அப்படின்னா அங்க லிக்விடிட்டி தானே இது? ஆமாங்க ப்ரோ. எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி தானே இது? ஆமா. எஸ் ப்ரோ. சோ அததான் ஸ்வீப் பண்ணுகிறான். ஓகேங்களா? இன்னும் கேண்டில் முடியல, Bro, முடிஞ்சாதான் தெரியும். ப்ரோ இது அப்படியே 15 மினிட் பாருங்க ப்ரோ. ம் இதான் ப்ரோ சொன்னேன். இந்த 15 மினிட்ல இப்ப இந்த இன்டர்னலுக்கு இது சோச்சு ஆயிடுச்சுங்க ப்ரோ. இன்டர்னல் ஆமா. இங்க வந்து ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ரக்சர் போட்டு தான் போயிருக்கான். இங்க சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து போச்சு. அதான் ப்ரோ. இப்ப மேல இருக்கிற ஹை வந்து சப்ளைல வந்து கீழே வருது. அதுதான் ப்ரோ சொன்னேன். ஓகே 4 ஹவருடைய ஹையே இதுக்கு முன்னாடி ஒரு 1.5 மாசத்துக்கு முன்னாடி இருக்கிற சப்ளை அந்த போய் உடைக்க முடியாம கீழே வரான். அது இந்த இடத்துல சோச்சு வந்துருங்க அப்படின்னு. ப்ரோ சின்ன டைம் ஃப்ரேம்ல வந்துட்டு இது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்து பெரிய டைம் ஃப்ரேம் லைக் 4 ஹவர்ஸ் 1 டே அதுல வந்துட்டு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்கல. அப்படி இருக்கும்போது நம்ம என்ன டிசிஷன் எடுக்கணும்? இது வந்துட்டு டவுன் ட்ரெண்ட் போதா இல்லைன்னு இல்ல திரும்ப மேல போகணும்னு சொல்லிட்டு முடிவு இல்ல எடுக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் எல்லாத்துக்கும் நம்ம ஒரு டைம் ஃப்ரேமை ஃபர்ஸ்ட் சூஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது முதல்ல நீங்க சூஸ் பண்ணிக்கோங்க. ஒரு ட்ரேடரா நீங்க அதை சூஸ் பண்ணிட்ட பிறகு நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட்ல இப்ப நீங்க 50 மினிட்ல பாக்குறப்போ உங்க சிஹெச் நடந்திருக்கு இல்லையா? ஓகே. இதுல 50 மினிட்ல சிஹெச் நடந்திருக்கு. ஆனா 4 ஹவர்ல இங்க ஸ்வீப் பண்ணிருக்கான். ப்ரோ இப்ப நான் பை பண்ணணுமா இல்ல செல் பண்ணணுமா அப்படின்னா, நான் எப்பயுமே சொல்லியிருக்கேன், மார்க்கெட் எந்த ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேமையும் என்ன பண்ணாது, ஃபாலோ பண்ணாது. ஓகேங்களா? இந்த போறதுல சோ அப்ப நம்ம என்ன பண்ண போறோம்? அவன் எந்த ட்ரெண்ட்ல எப்படி பண்ணாலும் காய வை காஞ்சி துணி மேல போட காய வை. கேக்குதுங்களா ப்ரோ? சோ இது வந்து மல்டி கேக்குது டைம் bro, ஃப்ரேம்ல சொல்லுங்க. பாப்பீங்க ப்ரோ. ஓகேங்களா? என்ன அப்படின்னா சிம்பிளா ஒரு ஓவர் வியூவா கொடுக்குறேன். இப்போ நீங்க 50 மினிட்ல ஒரு இன்டியூஸ்மெண்ட் பாக்குறீங்கன்னு வச்சுப்போம். ஓகேங்களா? இன்டியூஸ்மெண்ட் எடுத்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ணிருப்பான். இங்க சிஹெச் நடந்திருக்கும். ஆனா 4 ஹவர்ல பாத்தீங்கன்னா இது ஒரே ஒரு சிங்கிள் புல் பேக்கா தெரியும். அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஒரே இன்டியூஸ்மெண்டா நடந்திருக்கும். ஓகேங்களா? இப்போ நான் 50 மினிட்டை பேஸ் பண்ணி செல் பண்ணணுமா இல்ல அப்படின்னா 4 ஹவரை பேஸ் பண்ணி நம்ம பை பண்ணணுமா அப்படின்னா, மோஸ்டா இந்த 4 ஹவருக்கான ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? பட் நம்ம என்ன பண்ண மாட்டோம், டைரக்டா போய் என்டர் ஆக மாட்டோம். இப்ப சப்போஸ் நீங்க ப்ரோ நான் 50 மினிட்லயே பாக்குறேன் ப்ரோ அப்படின்னாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம ஒன்றும் டைரக்டா இறங்க போறது இல்ல, கண்ட்ரோல் செக் பண்றோம், எல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இறங்கணும். ஓகேங்களா? ஓகே ப்ரோ. மோஸ்டா அந்த மாதிரி ட்ராப் ஆகுறதுக்கான அந்த வாய்ப்புகள் கொஞ்சம் கம்மி பண்றோம். அப்ப ஆல்வேஸ் வந்து ஹையர் டைம் ஃப்ரேம் தான் பெரிய ப்ராபபிலிட்டி கேரி பண்ணுது, அப்படிதானே? ப்ராபபிலிட்டின்னு பாத்தீங்கன்னா அப்படி மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்குன்னு சொல்றேன். ஓகேங்களா? ஓகே ஓகே. ப்ரோ அப்ப ஹையர் டைம் ஃப்ரேம் நம்மளோட சப்போர்ட்டிங் டைம் ஃப்ரேம் தானே? நம்ம ஒரு டிசிஷன் எடுக்க போறோம்னா அதுக்கு நமக்கு ஹையர் டைம் ஃப்ரேமோட கன்ஃபர்மேஷனும் வேணும், அப்படிதானே ப்ரோ? ஹையர் டைம் ஃப்ரேமோடைய கன்ஃபர்மேஷன் எதுக்கு அப்படின்னா, இப்போ அது ரொம்ப இம்பார்ட்டன்டான்னு கேட்டீங்கன்னா அந்த அளவுக்கு இருக்கு இல்ல ப்ரோ. ஓகேங்களா? ஏன் அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, 50 மினிட்லயே நீங்க பாக்குறீங்கனாலும் பிரச்சனை இல்லை. ஏன் அப்படின்னா நம்ம கண்ட்ரோல்லாம் செக் பண்ணி அந்த ட்ராப்ன்றத எல்லாத்தையுமே ஒரு 6 கன்ஃபர்மேஷன்ஸ் பார்த்துட்டு தான் என்ட்ரி ஆக போறோம். ஓகேங்களா? சோ அந்த அளவுக்கு போறப்போ நம்ம எந்த ஒரு டைம் ஃப்ரேம், ஒரு சிங்கிள் டைம் ஃப்ரேம் நீங்க யூஸ் பண்ணி பண்றப்போ அது பெட்டராவே இருக்கும். ஓகேங்களா? அது பார்க்கணும்னு அவசியம் இல்லை. பட் எதுக்காக அன்னைக்கு கூட அதை சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா, ஜஸ்ட் அதை பார்த்துக்கோங்க. ஏன் அப்படின்னா அது ஒர்க் ஆகுறதுக்கான சான்சஸும் இருக்கு இல்லையா? சோ இப்ப நமக்கு அதுக்காக நிறைய ஸ்டாப் லாஸ் குத்தாம தவிர்த்துக்கலாம், அந்த மாதிரி அதுதான் சொல்றேன். இப்ப எக்ஸாம்பிளுக்கு இப்போ உங்களுக்கே அந்த 4 ஹவர்ல ஒரு டிமாண்டை டேப் பண்ணிருக்கப்போ நமக்கு ஓரளவா தெரியும் இல்லையா, ஓகே இது ஒர்க் ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குன்றப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம், இங்க ஒரு செல் பண்ற அந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா மிஸ் பண்ணிடலாம் இல்லையா?
ஏன் அப்படின்னா இங்க விட்டுறலாம். ஸ்டாப் லாஸ் வாங்குறத தவிர்த்துக்கலாம். ஓகேங்களா, மெயினா அதான் நமக்கு. ஓகே ப்ரோ. அதுக்காக தான் அன்னைக்கு கூட சொல்லி தந்தேன். சரி ஓகே ப்ரோ. என்ன முடிச்சா இன்னும் முடியலையா? சரி சரி, நீ போய் பாரு, நான் பாக்குறேன். ஸோ வேற ஏதாவது டவுட்டு? ப்ரோ ஒரு ஸ்டாக் நம்ம இப்போ அனலைஸ் பண்றோம்னு சொன்னா ஸ்டார்டிங்ல எந்த ம் டைம் ஃப்ரேம்ல பார்க்கணும்? அது ஒரு ஸ்விங் ட்ரேட் பண்றோன்னு ஸ்விங் ட்ரேடர்னு வச்சுக்கோங்க. ம் எப்படி அதை எந்த டைம் ஃப்ரேம் ஸ்டார்ட் பண்ணணும்? அதுக்கப்புறம் எதுல ட்ரேட் எடுக்க அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன். ப்ரோ, இப்போ இது மெயினா பாத்தீங்கன்னா நம்மளுடைய டாபிக்ல மல்டி டைம் ஃப்ரேம் அனலைஸ்ன்ற ஒரு பெரிய டாபிக்ல இது எல்லாத்த பத்தியுமே பார்ப்பீங்க. ஒரு இன்ட்ராடேன்னா எதை சூஸ் பண்ணலாம், எது வந்து பெஸ்டா இருக்கும், ஒரு ஸ்விங் ட்ரேடு எதை சூஸ் பண்ணலாம், ஒரு பொசிஷன் எதை சூஸ் பண்ணலாம், எந்தெந்த டைம் ஃப்ரேம் சூஸ் பண்ணலாம், எது அதுக்கான லோவர் டைம் ஃப்ரேம் எது எடுக்கணும், அங்க என்னென்ன பார்க்கணும், மெயினா எல்லாத்தையுமே நீங்க அதுல தெளிவா பார்ப்பீங்க. ஓகேங்களா? ஒரு ஓவராலா ஒரு சின்ன ஐடியா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ ஓவராலா கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் சொல்றேன். இப்போ இன்ட்ராடே நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா டெய்லியும் மேக்ஸிமம் நமக்கு இன்ட்ராடே நம்ம மெயினா பண்றதுக்கான ரீசனே என்ன அப்படின்னா நமக்கான ஒரு நாளுக்குள்ளே ஒரு ஒரு நாள் இல்ல அடுத்த நாள் அதுக்குள்ளே எப்படி நம்மளுடைய ட்ரேட்ஸ் வந்து முடிக்கணும்னு நான் நினைப்போம் இல்லையா? எக்ஸாம்பிளுக்கு கரெக்ட். சொல்றேன். இதுக்குள்ளே நம்ம ஆமா. முடிக்கிறப்ப இதுக்கேத்த மாதிரி டைம் ஃப்ரேமை நம்ம சூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா? ஒரு ஸ்விங் ட்ரேட் அப்படின்னா ப்ரோ நான் ஒரு 5 days to ஒரு 10 days வரைக்கும் ஹோல்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்க வந்து ப்ராப்பரா அதுக்கான டைம் ஃப்ரேமை சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல ப்ரோ நான் வந்து ரொம்ப லாங் டைமா பண்ண போறேன், ஒரு மந்த்லி அந்த மாதிரி ஒரு வீக்லி மந்த்லி அதை தாண்டி பண்ண போறேன் அப்படின்னா அதுக்கேத்த டைம் ஃப்ரேம் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது பார்ப்பீங்க ப்ரோ. ஓகேங்களா? மல்டி டைம் ஃப்ரேம் சரி. கிளாஸஸ்ல அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னா பார்ப்பீங்க. ஓகே ப்ரோ. ப்ரோ ஷேடோ பத்தி சொல்லிருந்தீங்களா? அது மட்டும் இன்னொரு வாட்டி கொஞ்சம் எடுங்க, புரியல அது. ஷேடோ மீன்ஸ் இது கேக்குறீங்களா? ஸ்வீப் நடந்த அந்த இடங்கள் எப்படி இருக்கு சொன்னேன்னு. அதான் நேத்து சொல்லியிருந்தீங்கல்ல. ம் ம் ஆ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு இதுலயே பார்க்கலாம் ப்ரோ. ஓகேங்களா? என்ன அப்படின்னா இப்போ மார்க்கெட்டிங் ஒரு இடத்த ஸ்வீப் பண்ணி மேலே ஏற்றிருக்கானா, ஆ, ஆமா. இங்க நமக்கு ப்ராப்பரா தெரியுது இன்ஸ்டிடியூஷன் இங்க வந்திருக்காங்க, நல்ல ஒரு பையிங் போட்டிருக்காங்க. அப்போ அகைன் இங்க வரப்போ சப்போஸ் இதெல்லாம் விட்டுருங்க, இங்க வந்து இது மிட்டிகேட் ஆயிடுச்சுன்னு வச்சுப்போம். இம்பேலன்ஸ் இல்லை எதுலையுமே. ஓகேங்களா? இந்த கேண்டில் வந்து இம்பேலன்ஸ் எல்லாம் மிட்டிகேட் ஆயிடுச்சு. தேர்ட் கேண்டில் என்ன பண்ணிட்டான் அப்படின்னா இதை வந்து தொட்டுட்டு போயிட்டான் ப்ரோ அப்படின்னு பாக்குறோம். இதுல வேற எந்த ஒரு ஆர்டர் பிளாக்குமே இல்லை. அந்த டைம்ல மட்டும் என்ன பண்ணிக்கலாம், இந்த விக்கை மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஓகே ஓகே. ஏன் அப்படின்னா இன்ஸ்டிடியூஷன் வந்த இடம் இது. ஓகேவா? ஸோ அவங்க அகைன் இந்த கீழே வர போக விட மாட்டாங்க. ஸோ மோஸ்டா இங்க இருந்து மேலே ஏற்ற தான் பார்ப்பாங்க. ஓகேவா? ஆனா ஸோ அந்த அந்த விக்குக்கு மாதிரி இம்பேலன்ஸ் டைம்ல வேணும் தானே ப்ரோ? ஆமா இந்த விக்குக்கு இம்பேலன்ஸ் வேணும். ஓகே. ஸோ இது மோஸ்டா ஒரு செகண்ட் ஏரியா தான் ப்ரோ எடுக்க போறோம். ஓகேங்களா? நம்ம மெயினா எடுக்க போறது ஆர்டர் பிளாக், ஆர்டர் ஃப்ளோ தான். பிரைமரின்னு பாத்தீங்கன்னா ஓகே ஆர்டர் ப்ரோ. ஃப்ளோ தான். ஸோ எதுவுமே ஓகே இல்லை ப்ரோ அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த டைம்ல மட்டும் இதை எடுத்துக்கலாம். ஓகேவா? ஓகே. ஓகே. ஸோ 5 நிமிஷம் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்குன்னா கேளுங்க. ப்ரோ ம் ஸ்ட்ரக்சரை ரீட் பண்றது அப் ட்ரெண்ட்ல ஒன்ஸ் மோர் காட்டுங்க ப்ரோ. இங்க மழை வருதுங்க பாரு. சொல்லுங்க மேம். ஸ்ட்ரக்சரு அப் ட்ரெண்டுக்கு ஒரு முறை பண்ணி காட்டுங்க ப்ரோ. ஓகே. ஸோ அப் ட்ரெண்டுக்கு மெயினா அந்த ரூல் உங்களுக்கு தெரியணும். ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து எப்படி பார்க்கணும் அப்படின்ட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் உங்களுக்கு இந்த புல் பேக்ஸ் எல்லாம் தெரியும் இல்லையா? தெரியும் ப்ரோ. இந்த மாதிரி ஆக்சுவலா மார்க்கெட் புல் சொல்லி தரும் போது புரியுது. நான் போயிட்டு சேட்ல பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி கன்ஃபியூஸ்டா இருக்கு. எனக்கு போடவே வர கண்டி மாட்டேது. இல்ல அது கண்டிப்பா அந்த மாதிரி ஆகும். ஓகேங்களா? இது ஸ்டார்டிங் டைம்ல ரொம்ப கொஞ்சம் டஃபா தான் இருக்கும். பட் இது ஒன்ஸ் நீங்க ஒரு அளவு கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் ஈஸியாவே வந்துடும். ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் ஆனா ரொம்ப ஓகே முக்கியமானது. ப்ரோ. ஸோ இப்போ இந்த ரூல் மட்டும் நீங்க மேக்ஸிமம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? இந்த மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா ப்ராப்பரா வந்துடும். ஃபர்ஸ்ட் விஷயம் இந்த மாதிரி புல் பேக் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ரீட் பண்ண தெரியணும். ஓகேவா? ஓகே இந்த ஓகே புல் ப்ரோ. பேக்கை நீங்க ப்ராப்பரா ரீட் பண்ணாதான் இதுல இந்த ரீசன்ட் புல் பேக் எடுக்கிறப்ப இன்டியூஸ்மெண்ட் அப்படின்றத நம்ம கன்ஃபார்ம் பண்ணோம். ஓகேங்களா? ஓகே.
இந்த இன்டியூஸ்மெண்ட் நடக்குது அப்படின்னா மேல வந்து ஒரு செல் போட்டிருப்பாங்க, அதை மீன் பண்ணி தான் நம்ம இதை ஹையர் ஹை அப்படின்றத மீன் பண்றோம். ஓகேங்களா? ஓகே ப்ரோ, ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு சாட்ல ஓவர் போட்டு கொடுக்குறேன். காட்டுறீங்களா? ஸோ எக்ஸாம்பிள்ஸ் காட்டணுமா? கோல்டுலேயே காட்டுறேன். இப்போதைக்கு நீங்க ஸ்ட்ரக்சர் பார்க்க போறீங்க அப்படின்னா டெய்லி சூஸ் பண்ணிக்கோங்க, அது பெட்டரா இருக்கும். ஓகேவா? ஓகே ப்ரோ. இப்போ எக்ஸாம்பிளுக்கு மார்க்கெட் இந்த மாதிரி அப் ட்ரெண்ட் போயிட்டு இருக்கான்னு வச்சுப்போம். ஓகேங்களா? நான் ஜஸ்ட் இதுல கட் பண்றேன். ஸோ இதெல்லாம் புல் பேக்ஸ் இல்லையா? மார்க்கெட்டிங் என்ன பண்ணிட்டு இருக்கான்? இதெல்லாம் புல் பேக் கொடுத்து கொடுத்து மேல போயிட்டு இருக்கானா? ஆமா ப்ரோ. ஸோ இதுல ரீசன்ட் புல் பேக் எதுன்னு பாருங்க. இதுல ரீசன்ட் புல் பேக் இதான். ரீசன்ட் புல் பேக் நமக்கு என்னதான் வரும்? இன்டியூஸ்மெண்ட் சிப். ஓகே ரைட். இன்டியூஸ்மெண்ட் தான். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்டை எடுத்தோம் அப்படின்னா தான் நம்ம நெக்ஸ்ட் பை பண்ண போறோம். ஏன் அப்படின்னா மார்க்கெட் நல்ல ஒரு பையிங்ல போயிட்டு இருக்கான். அகைன் எடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன தெரியும்? இது இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டி அண்ட் ட்ராப். இதுல நம்ம மாட்டக்கூடாது, பை சைடில் தான் இருக்கணும் அப்படின்றத மீன் பண்றோம். ஓகேவா? ஸோ ஓகே இப்போ ப்ரோ. இந்த இன்டியூஸ்மெண்ட்டே எடுக்கணும். இங்க என்ன பண்ணிட்டான்? இங்க ஒரு புல் பேக் ஃபார்ம் பண்ணிட்டானா? புல் பேக். ஆமா ப்ரோ. ஸோ அப்போ ரீசன்ட் புல் பேக் சேஞ்ச் ஆயிருச்சு. ஓகேவா? ரீசன்ட் புல் பேக் இங்க இருக்கு. மார்க்கெட் இதை உடைக்கணும். உடைச்சாதான் நம்ம என்ன பண்ண போறோம்? பை பண்ண போறோம். இங்க ரீசன்ட் புல் பேக் இன்டியூஸ்மெண்ட் உடஞ்சிருக்கு. இந்த இன்டியூஸ்மெண்ட் இங்க பண்றான் அப்படின்னா மேல கண்டிப்பா என்ன பண்ணிருப்பான்? செல் போட்டிருப்பாங்க. செல் போட்டிருப்பான் இல்லையா? அந்த ஹையை தான் நம்ம ஹையர் ஹை அப்படிங்கிறோம். ஓகேவா? ஓகே. ஹையர் ஹை அப்படின்றோம். இது அப் ட்ரெண்ட் அப்படின்றதுனால ஹையர் ஹை மார்க் பண்றேன். இதுவே லோவர் டவுன் ட்ரெண்ட் அப்படின்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி மாத்திக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் இங்க பாருங்க, இன்டியூஸ்மெண்ட் நடந்து போச்சு, அது காரணமான ஹையை மார்க் பண்ணிட்டோம். அகைன் மார்க்கெட் என்ன பண்றான் அப்படின்னா மேல போய் இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ நம்ம பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படின்றத மீன் பண்ணோம். ஓகேங்களா? அது ஏன்றது சொல்றேன். ஸோ இந்த இன்டியூஸ்மெண்ட்ன்றது என்ன? ஒரு இன்டியூஸ்மெண்ட்ன்றது ஒரு லிக்விடிட்டி, அது இல்லாம இது ஒரு ட்ராப். ஓகேங்களா? லைட்டா கீழே இறக்குற மாதிரி இறக்கி எல்லாரையும் செல் பண்ண வச்சுட்டு என்ன பண்ணுவாங்க மார்க்கெட் இன்ஸ்டிடியூஷன்ல? அகைன் மேல கொண்டு போயிடுவாங்க இல்லையா? பட் நமக்கு தெரியும் இன்டியூஸ்மெண்ட் எடுத்தாலும் நம்ம அப் ட்ரெண்ட்ல தான் இருக்க போறோம் அப்படின்றது. ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த ஹையர் ஐயை உடைச்சான் அப்படின்னா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம் என்ன பண்றான் அப்படின்ட்டு. ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணிட்டான்? உடச்சிட்டானா? உடைச்சிட்டாங்க. அப்போ இங்க என்ன நடந்திருக்கு? ஏற்கனவே செல் பண்ண இடம் இது, செல்லர்ஸ் வந்த இடம். அதை தாண்டி இங்க பையர்ஸ் என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுடைய டிமாண்டை காமிச்சு மேல உடச்சு க்ளோஸ் வச்சிருக்காங்களா? க்ளோஸ் வந்து மஸ்டா இருக்கணும். ஓகேவா? ஓகே ப்ரோ. ஸோ இந்த மாதிரி பண்றப்போ ஸோ அடுத்து பையர்ஸ் தான் மார்க்கெட்டை மூவ் பண்ண போறாங்கன்ற ஒரு அறிகுறி மாதிரி. ஓகேங்களா? ஓகே. ஸோ இது காரணமான லோ. கரெக்டா இன்ஸ்டிடியூஷன் எங்க இருந்து ஒரு பையர்ஸ் பையிங் போட்டாங்க, இங்க இருந்தா என்ன பண்ணிருக்காங்க? பை போட்டிருக்காங்க. அப்ப இது என்ன லோ? இது ஹையர் லோ. ஹையர் லோ. அவ்வளவுதான். ஓகேங்களா? ஹையர் லோ மார்க் பண்ணிட்டோம். இதை உடச்சு க்ளோஸ் வைக்கிறப்போ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறோம் இல்லையா? ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணுவீங்க? இங்க கீழே வந்து உடைச்சதுன்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா ப்ரோ? எது கீழே வந்து உடைக்கணும்? ஹையர் லோ உடைச்சா. அதுக்கு முன்னாடி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் ஒன்னு சொல்லி கொடுத்தல, இதுல என்ன பண்ணிருக்கான்? இங்க ஒரு இன்டர்னல் போட்டிருக்கான், தெரியுதா? இது ஒரு புல் பேக். இது புல் பேக் போட்டு இது இன்டியூஸ்மெண்ட் எடுத்து மார்க்கெட் இங்க உடைச்சிருக்கான். ஸோ அப்ப இதுவே நமக்கு ஒரு மைனஸ் ஸ்ட்ரக்சரா வரும். இதை உடைக்கிறப்ப நம்ம என்ன எடுப்போம்? இன்டியூஸ்மெண்ட். இல்ல இது வந்து மெயினா இந்த டவுட் எல்லாருக்கும் வரும். ஓகேங்களா? என்ன அப்படின்னா ரீசன்ட் புல் பேக்காவும் இதுவா இருக்கு, சேஞ்ச் ஆஃப் கேரக்டராவும் இருக்கு. இதை ஒன்ஸ் அவன் ஸ்வீப் பண்ணா மட்டும் இன்டியூஸ்மெண்டா எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ஒருவேளை அவன் க்ளோஸ் பண்ணிட்டான் அப்படின்னா சேஞ்ச் ஆஃப் கேரக்டரா எடுத்துக்கணும். ஓகேங்க. இந்த டவுட் மோஸ்டா வரும். ஓகேங்களா? ஸோ பார்க்கலாம் அடுத்து என்ன பண்றான்னு. மோஸ்டா அந்த மாதிரி மேலே புல் பேக் கொடுத்து போயிட்டானா அதுக்கேற்ற மாதிரி அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டே போகணும். இப்போ இன்டியூஸ்மெண்ட் இங்க வந்து போச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போ இங்க இருந்து என்ன பண்ண போறீங்க? அகைன் மார்க்கெட் இந்த இன்டியூஸ்மெண்ட் எடுக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுவீங்க. இன்டியூஸ்மெண்ட் எடுத்துட்டானா மேல என்ன பண்ணுவோம்? ஒரு ஹையர் கன்ஃபார்ம் பண்ணுவோம் இல்லையா? ஸோ அகைன் உடைச்சான் அப்படின்னா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். உடைச்சிட்டானா? உடைச்சிட்டாங்க. ஸோ பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். அதுக்கு காரணமான லோ. இதுல ஏதாவது இன்டர்னல் போட்டிருக்கானா? இல்ல. இதுல எதுவும் போடல, ஒரே ஸ்ட்ரெச்சா தான் உடச்சிருக்கான். இன்டியூஸ்மெண்ட் எடுத்தான், இன்ஸ்டிடியூஷன் ஏற்கனவே பை லிமிட் போட்டு வச்சிருந்தாங்க, மொத்தமா என்ன பண்ணிட்டாங்க? சடனா ஒரு பூம் போட்டு மேலே ஏத்திட்டாங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. இது நீங்க கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? நீங்க எல்லாருமே சொல்றேன், ஒரு 2-3 ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டீங்கன்னா மீதி எல்லாமே ஆட்டோமேட்டிக்கா வந்துடும். பட் அந்த 2 ஸ்ட்ரக்சர் 3 ஸ்ட்ரக்சர் தான் ப்ராப்பரா பண்ணணும் நீங்க. ஓகேவா? ஓகே ப்ரோ. கடைசி ஒரு நிமிடம் இருக்கு. ஏதாவது டவுட் இருக்கா? இருக்காது. ஸோ மோஸ்டா கிளியர் தான் நினைக்கிறேன். ப்ராப்பரா பேக் டெஸ்ட் பண்றீங்களா இல்லையான்னு தெரியல, யாருமே போஸ்ட் பண்ண மாட்டீங்க சார்ட். ஓகேங்களா?
சார் இது ஒரு ஃபுல் பேக் தானே சார் மேல? இதுவா? ம். இது இன்னும் இன்னும் ஃபுல் ஃபுல் பேக் பேக் ஆகல ஃபார்ம் தானே சார்? ஆமா ஆமா இன்னும் ஆகல. ஸோ மேல அதை உடைக்கணும். ஆமா ஓகே ஓகே. ஸோ டிஸ்கார்ட்ல இருக்கிற மெம்பர்ஸ் நான் சொல்றேன். நெக்ஸ்ட் கிளாஸ் வந்து நான் போஸ்ட் பண்றேன். ஓகேங்களா? ஷெட்யூல் எப்பன்னு கேட்டுட்டு இருக்கீங்க. கிளாஸ் நம்ம ஷெட்யூல் படி போயிட்டு தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ப்ராப்பரா நான் அது போஸ்ட் பண்றேன். நீங்க அதை பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் கிளாஸ் எப்போ இருக்குன்றதை சொல்றேன். கொஞ்சம் முக்கியமான கிளாஸும் கூட அது. ஓகேவா? மெயினா யாரும் மிஸ் பண்ணாதீங்க. ப்ரோ ஓகே ப்ரோ.